ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் நம்ம செட் தியரியோட ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், எலமெண்ட்ஸ், டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம படித்தோம். இந்த கிளாஸில் நம்ம மேலும் சில செட் தியரி குறித்த ஆப்ரேஷன்ஸை பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு செட் அப்படின்னாக்க அதில் பல எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற நம்ம பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு ஏ அப்படின்ற ஒரு செட் இருக்குது அப்படின்னா ஏ 1 2 3 இந்த மாதிரி 3 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட், இந்த ஒன்றுன்ற எலமெண்ட் எடுத்துப்போம். இந்த ஒன்றுன்ற எலமெண்ட் வந்து ஏல இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, மேத்தமெட்டிக்கலாக சொல்லும் பொழுது 1 பிலாங்ஸ் டு ஏ. அதாவது ஏன்ற ஒரு எலமெண்ட் செட் கேபிட்டல் ஏல இருந்தது அப்படின்னா வி சே ஏ பிலாங்ஸ் டு ஏ. அதே மாதிரி இந்த இடத்துல 2 பிலாங்ஸ் டு ஏ, 3 பிலாங்ஸ் டு ஏ, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த பிலாங்ஸ் டு அப்படின்றதுக்கு மேத்தமெட்டிக்கலாக ஒரு சிம்பல் இருக்குது. அந்த சிம்பல் தான் இந்த எப்சிலான் அப்படின்ற சிம்பல். அந்த இ அப்படின்ற மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த சிம்பல்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம்? வி ரைட் ஏ பிலாங்ஸ் டு ஏ. அதாவது இந்த மேலே இந்த செட்டை பார்த்தேன்னா இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3 3 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா வி ரைட் 1 பிலாங்ஸ் டு ஏ, 2 பிலாங்ஸ் டு ஏ, 3 பிலாங்ஸ் டு ஏ. அப்போது ஒரு எலமெண்ட்டையும் இந்த மாதிரி நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் பி அப்படின்ற எலமெண்ட் வந்து இந்த செட் ஏல இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க பி டஸ் நாட் பிலாங் டு ஏ. அதை என்ன செய்கிறோம்? இந்த எப்சிலான்றதை இப்படி ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுறோம். அப்போது இந்த மேலே இருக்கிற இந்த செட்டில் 4ன்ற எலமெண்ட் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ 4 டஸ் நாட் பிலாங் டு ஏ அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம். இது ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு நோட்டேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்க, இப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ், இந்த நோட்டேஷன் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸ் சச் தட், இதை வந்து நம்ம சச் தட் அப்படின்னு படிப்போம். அதாவது எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8 அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறா. அப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸ் அப்படின்றது 8 விட கீழே இருக்கணும். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்துட்டோம். 0 இன்க்ளூட் ஆகாமல் இருக்கக்கூடியது நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது 8க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ், அப்போ 1.1 1.2 அதெல்லாம் வருமா அப்படின்னாக்கா வராது. காரணம் என்ன அப்படின்னா இங்கே நம்ம வந்து இன்டிஜர் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டதுனால அது ஆட்டோமேட்டிக்கலாக இன்டிஜர் நம்பர்னு ஆகிடுறது. அப்போது நம்மளுடைய செட் என்ன? ரைட் த செட் ஏ இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது தான் அந்த டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரோஸ்டர் ஃபார்ம் இது இங்கே இருக்கிறது வந்து செட் பில்டர் நோட்டேஷன் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றது அப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8. சப்போஸ் இதே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லியிருந்தாக்க 7ஓட நம்ம நிறுத்தணும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னாக்க, இப்போ ரைட் த ஃபாலோயிங் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 டு த பவர் என், வேர் என் ஈசன் இந்த நோட்டேஷன் தான் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்படின்னா என்ன அர்த்தம்? n is an element, இல்லைன்னா n belongs to capital N அப்படின்றது நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி n less than or equal to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல x equal to 2 to the power n அப்படின்றதுக்கு பதிலாக 1, அடுத்தது n 2, n 3, n 4. 4க்கு மேலே போக முடியாது, காரணம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4னு சொல்லியாச்சு. அப்போ x ஈக்குவல் டு 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 2 to the power 4. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அப்படியே இருக்க விட்டுறக்கூடாது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது 2 to the power 1 அப்படின்றது என்னது? 2, 2 to the power 2 2 ஸ்கொயர் அப்படின்றது 4, 2 to the power 3 அப்படின்றது 8,
2 to the power 4 அப்படின்றது 16. அப்போது இந்த x equal to x such that x is equal to 2 power n அப்படின்ற இந்த செட் பில்டர் ஃபார்முடைய ரோஸ்டர் ஃபார்ம் என்ன? x equal to 2486 அப்படின்றது இதனுடைய அந்த ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு ஆன்சர் இதுக்கு புரியுறதா இதில்? அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது இதில் என்ன அப்படின்னா அந்த ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் செட்டை வந்து கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. இதுலேருந்து நம்ம செட் பில்டர் ஃபார்மாக இதை எழுதணும் அப்படின்னு கொஸ்டின் வருது. அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இ ஈக்குவல் டு ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர். ஒரு சில மாதங்கள் மட்டும் இதில் இல்லை. நல்லா கவனித்து பார்த்தா எந்தெந்த மாதம் இதில் இருக்குது அப்படின்னா, எந்தெந்த மாதத்துலலாம் 31 நாட்கள் இருக்கோ அந்த மாதத்தினுடைய பேர் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை செட் பில்டர் ஃபார்மில் எழுதணுன்னா என்ன அர்த்தம்? இ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் இந்த வெர்டிக்கல் லைனும் போடலாம், இல்லை கோலனும் போடலாம். எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ மந்த் ஹேவிங் 31 days அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு இன்னொரு செட்டில் ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், அக்டோபர் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ மந்த் ஹேவிங் 30 days. காரணம் இந்த ஒரு மாதத்துலேயும் 30 நாட்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இதுக்கு ஆன்சர் பண்ணணும். எல்லாம் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் வரும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், த செட் எக்ஸ் represents the set where when x makes only the integer values 0, 1, 2, 3, 4, 5. அதாவது இந்த இடத்துல என்னென்னா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க மேலே. இந்த கொஷினுக்கான 4 அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர்ஸ் கீழே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி செட் கொடுக்குறாங்க? எக்ஸ் இஸ் சச் தட் 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 5. ஸோ இதனுடைய செட் பில்டர் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஈக்குவலண்ட் ரோஸ்டர் ஃபார்மை அதனுடைய ஆன்சர்ஸாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 5னா என்ன அர்த்தம்? 0 வந்து இதில் சேர்க்கக்கூடாது. காரணம் 0 லெஸ் தேன் எக்ஸ், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூன்னு இருந்தால் தான் 0 சேர்க்கணும். அப்போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு ஆகிடுறது. அப்போ எக்ஸ் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி 5 லெஸ் தேன் 5ன்னு போட்டதுனால 5 சேர்க்கக்கூடாது. அப்போது எக்ஸனுடைய வேல்யூ 1, 2, 3, 4 இந்த 4 மட்டும்தான் இருக்கணும். அப்போ இதனுடைய கரெக்ட் ஆன்சர் வந்து இந்த பி 1, 2, 3, 4 அப்படின்றது இதனுடைய கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரோஸ்டர் ஃபார்ம் செட்டை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 0, 2, 4, 6, 8, 10. இந்த செட்டு வந்து செட் பில்டர் நோட்டேஷனில் எப்படி எழுதலாம் அப்படின்னு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது அப்படின்னு பார்க்கணும். அதாவது 2x ஒன்று கண்டிப்பாக இந்த எக்ஸுன்றது இருக்க முடியாது. என்ன காரணம்னா எக்ஸ் சச் தட் 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கே எலமெண்ட்ஸ் வந்து 10 வரைக்கும் வருது. அதனால் இது வெறும் எக்ஸாக இருக்க முடியாது. ஸோ இந்த சாய்ஸை நம்ம எடுத்துடலாம் டேரெக்டாக. அடுத்தது இந்த இடத்துல 2xஆக தான் இருக்க முடியும். எக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறது, 0, 1, 2 அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல 0வாக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. காரணம் இந்த இடத்துல லெஸ் தேன் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால் இந்த சாய்ஸும் தப்பான சாய்ஸ். அப்போது பாக்கி இருக்கிற சாய்ஸ் என்ன அர்த்தம்? 2x such that 0 less than or equal to x less than or equal to 5 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போது எப்படி இதை கரெக்டாக சொல்கிறோம் அப்படின்னாக்க 0ன்னு எடுத்துட்டா 0 into 2 அப்போது 0. அடுத்தது 1 into 2 2. அடுத்தது 2 into 2 4. அடுத்தது 3 into 2 6. அடுத்தது 4 into 2 5. அடுத்தது 5 சேருமா அப்படின்னா 5, ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ 5 இதில் சேரும். 5 into 2 10. அப்போது இந்த 0, 2, 4, 6, 8, 10 அப்படின்றது கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னாக்க இந்த இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அது ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி அதை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு இதை ஏபிசின்னு அந்த குருட்டாம்போக்கில் அதை ஆன்சர் பண்ணக்கூடாது. அடுத்தபடியாக இன்னொரு நிறைய செட்டை பற்றின டெஃபினிஷன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல எம்டி செட்டுனா என்ன அப்படின்றத பார்க்கணும். எம்டி செட் அப்படின்னா எந்த ஒரு செட்டில் எந்த விதமான எலமெண்ட்ஸும் இல்லையோ, அதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டஸ் நாட் கண்டெயின் எனி எலமெண்ட். ஒரு செட்டுன்னு எடுத்தால் அதில் கண்டிப்பாக எலமெண்ட்ஸ் இருக்கும்.
எலமெண்ட்ஸ் இல்லாமையும் ஒரு செட் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். அதனுடைய பேர் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்டு நல் செட் ஆர் வாய்டு செட் ஆர் எம்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு செட்டில் எலமெண்ட்ஸே இல்லை அப்படின்னாலும் அது செட்டுன்னு சொல்லலாம். அந்த செட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா எம்டி செட் இல்லைன்னா நல் செட். அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் நல் செட் இல்லைன்னா வாய்டு செட். அந்த நல் செட் அப்படின்றத எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வெறுமை அப்படி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ரேசஸ் ஓப்பன் ப்ரேஸ். ஸோ இந்த மாதிரி போட்டால் இது ஒரு நல் செட். அப்படி இல்லைன்னா இந்த சிம்பிள், அதாவது ஒரு 0 போட்டு இப்படி அடிச்சிடணும். இந்த சிம்பிளுக்கும் அந்த எம்டி செட் நல் செட்டை டினோட் பண்ணுறது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஒரு S is equal to X such that X is a student presently studying in both classes 5 and 6. ஒரே பையன் 5ஆவதும் படிக்கிறான் 6ஆவதும் படிக்கிறான் அப்படின்னாக்கா இது நடக்குமா அப்படின்னா நடக்காது. அப்போது அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கவே முடியாது. அப்போது அந்த செட் வந்து ஒரு எம்டி செட். இதுக்கு ஒரு இங்கே கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க, உங்களுடைய புக்கில் இருக்கிற கொஸ்டின். நல் செட் இஸ் ரெப்ரசன்டட் பை அப்படின்னு 4 சாய்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன சாய்ஸ்ன்னு பார்க்கலாம். ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பிரேசஸ் போட்டு இதுக்குள்ளே இந்த நல் செட்டனுடைய எலமெண்ட்டை எழுதுகிறாங்க. அதாவது இப்படி எழுதியிருக்காங்க. சாரி, இந்த மாதிரி எழுதினா என்ன அர்த்தம்னா, சார் அதுதான் இங்கே நல் செட்டனுடைய சிம்பிள் இங்கே வந்துருது, இதை எடுத்துக்கலாமா அப்படின்னா, இந்த பிரேசஸ்க்குள்ள ஏதாவது ஒரு நல் செட்டுக்கான சிம்பிள் இருந்தால் கூட அப்போ அது அந்த எலமெண்ட் செட்டினுடைய எலமெண்ட்டுன்னு ஆகிடும். அப்போ இது நல் செட்டுன்னு ஆகாது. அப்போ இந்த மாதிரி எழுதக்கூடாது. அடுத்தது 0ன்னு வெறுமை எழுதலாமான்னு எழுதக்கூடாது. காரணம் இந்த செட்டுக்குள்ளே இந்த 0ன்றது ஒரு எலமெண்ட் ஆகிடுறது. அப்போ 3வது ஆப்ஷன் என்னது, இந்த சிம்பிள். இந்த சிம்பிள் இங்கே கொடுத்துருக்கிறதுனால நல் செட் இஸ் ரெப்ரசன்டட் பை இந்த சி அப்படின்ற ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்த டெஃபினிஷன், ஃபைனைட் செட்டுனா என்ன, இன்ஃபைனைட் செட்டுனா என்ன. எந்த ஒரு செட்டில் அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கவுண்டபிளாக இருக்கோ, அதாவது எண்ணக்கூடியதாக இருக்கோ, அந்த செட்டுக்கு பேர் ஃபைனைட் செட். அதாவது கன்சிஸ்ட் ஆஃப் டெஃபினட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸில் எவ்வளோ பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா 40 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளாஸில் எண்ண முடியாத அளவுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அது சாத்தியமே இல்லை. ஒரு கிளாஸ் ரூம்ன்றது ஒரு 20க்கு 20 அந்த ரூம் அளவு தான் இருக்கும். அதில் எண்ண முடியாத அளவுக்கு பசங்க இருக்காங்களா அப்படின்னா அது வந்து தப்பான ஒரு ஆன்சர். அப்போது ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஃபைனைட் செட், அதாவது எண்ணக்கூடிய ஒரு செட். இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ், ஆக்சிஜன் ஆட்டம்ஸோடைய எண்ணிக்கை எவ்வளவு ஆக்சிஜன் இந்த கிளாஸ் ரூமில் இருக்குது அப்படின்னாக்கா அதை எண்ணவே முடியாது. அப்போ அது வந்து இன்ஃபைனைட் செட். அப்போ எந்த ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்மளால் எண்ண முடியுமோ அந்த செட் வந்து ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறோம். எந்த ஒரு செட்டில் எண்ண முடியாத அளவுக்கு எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு செட்டை பாருங்கள், A = 1 2 3 4 5 6. அப்போ 6 எலமெண்ட் இருக்குது, இது எண்ணக்கூடியதாக இருக்குது, அப்போ இன்ஃபைனைட் செட். P அப்படின்றது செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் அ லைன் அப்படின்னு வச்சுப்போம். இப்படி ஒரு கோட் இருக்குது, இந்த கோடில் எவ்வளோ புள்ளி இருக்குதுன்னு நம்மளால் எண்ண முடியுமா அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்றது தான் ஆன்சர். அப்போது இட் இஸ் அன் இன்ஃபைனைட் செட். இங்கே அடுத்த ஒரு கேள்வி கேட்குறோம், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அண்ட் x² = 4. அப்போது எக்ஸுன்றது நேச்சுரல் எலமெண்ட் சொல்லியாச்சு. அந்த பர்டிகுலர் இது வந்து ஸ்கொயர் பண்ணாக்கா 4ன்னு வரணும். அப்போ A = எவ்வளவு, 2. இந்த 2ன்ற ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் செட்டில் இருக்க முடியும். அந்த A = 2னா 2² = 4. அப்போது இது வந்து ஒரு ஃபைனைட் செட். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் n அண்ட் எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர். ஆட் நம்பர் எவ்வளோ ஆட் நம்பர் இருக்குன்னு அப்போ போயிட்டே இருக்குது பாட்டுக்கு. அதான் நம்ம என்ன சொல்லிடுறோம், A = ஆட் நம்பர் அப்படின்னா 1 3 5 7 இப்படி 3 டாட் போட்டு விட்டுறோம். அப்போ இது கால்டு இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபைனைட் செட்டுனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் கவுண்டபிள், இன்ஃபைனைட் செட்டுனா நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆர் நாட் கவுண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இன்னொரு டெஃபினிஷன், ஈக்குவல் செட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்குன்னு வச்சுப்போம். அதே சமயத்தில் பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஏலையும் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ ஏயும் பியும் ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போது இதுதான் இந்த இடத்துல மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் மேலே கொடுத்துருக்கோம். given two sets A and B, if every element of A is also an element of B, ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் பிலையும் இருக்குது. அதே நேரத்தில் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, பியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டும் ஏல இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏ ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். இது எப்படி எழுதுகிறோம்? ஏ ஈக்குவல் டு பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு இருக்கட்டும், பி ஈக்குவல் டு 2 1 3 4ன்னு இருக்கட்டும். இது ஏயும் பியும் சேமா அப்படின்னா சேம் தான். இந்த ஆர்டர் மாறி இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு. இங்கே 1 2 3 4ன்னு இருக்கே, இங்கே வந்து 2 1 3 4ன்னு இருக்கே, ரெண்டும் அப்போ வேறு வேறையா அப்படின்னா கிடையாது. ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இதில் இருக்கா? 1ன்றது இதுலேயும் இருக்குது, 2ன்றது இதுலேயும் இருக்குது, 3 பிலையும் இருக்குது, 4 பிலையும் இருக்குது. அதே மாதிரி பிலேருந்து ஏக்கு வருவோம். 2ன்றது ஏல இருக்குது, 1ன்றது ஏல இருக்குது, 3ன்றது ஏல இருக்குது, 4ன்றது ஏல இருக்குது. அதனால் ஏ ஈக்குவல் டு பி. இப்போது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு 1 2 3 4, பி ஈக்குவல் டு 1 2 3 2 3 4 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஏயும் பியும் சேமா அப்படின்னா இப்போவும் சேம் தான். என்ன காரணம்? நம்மளுடைய செட்டு தியரி படி எந்த ஒரு எலமெண்ட்டுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படின்றது இந்த இடத்துல தேவையில்லாமல் 2 தடவை இருக்குது, 3ன்றது 2 தடவை இருக்குது, 1ன்றது 1 தடவை இருக்குது. இந்த 3 எலமெண்ட்டையும் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுப்போம். ஏன்னா மோர் தேன் ஒன்ஸ் இருக்கிறதுனால நம்ம எடுத்துடலாம். அதை எடுத்துட்டா அப்போ இந்த 2 செட்டும் ஒன்று தான். அப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு ஆகிடுறது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு 1 2ன்னு வச்சுப்போம், பி ஈக்குவல் டு 1 2 3ன்னு வச்சுப்போம். இப்போ ஏயும் பியும் சேமா அப்படின்னா சேம் இல்லை. காரணம் பியில் இருக்கக்கூடிய இந்த 3ன்ற எலமெண்ட் ஏல இல்லை. அதனால் ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஒரு ஈக்குவல் டு போட்டு அடிச்சிடணும். அடிச்சுட்டாக்கா அது நாட் ஈக்குவல் டு அப்படின்னு ஆயிடுறது. இது ஒரு டெஃபினேஷன், ஈக்குவல் செட்டுக்கான ஒரு டெஃபினேஷன். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டெஃபினேஷன் பார்க்கணும். யூனிவர்சல் செட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறையா விதமான செட்டை பற்றி பேசின்னு இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு செட் இருக்குது, 1 2 3 4, பின்னு ஒரு செட் இருக்குது, ஏபிசிடிஇ, சின்னு ஒரு செட் இருக்குது, 9 8 7. இது 3 ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் நம்ம பேசின்னு இருக்கோம்னு வச்சுப்போம். அப்போது இந்த ப்ராப்ளத்துக்கான யூனிவர்சல் செட் அப்படின்னாக்க என்னன்னா, இந்த 3 செட்லேயும் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து ஒரு செட்டில் எழுதினால் அந்த செட்டுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட். அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆஃப் ஆல் தி செட்ஸ் இன் எ கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பற்றி பேசின்னு இருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன செட் இருக்கோ அந்த எல்லா செட்டையும் எடுத்துட்டு அந்த செட்டுக்குள்ளே ஒரு செட்டுக்குள்ளேயும் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் எடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்றதுல 1 2 3 4 இருக்குது, பின்றதுல ஏபிசிடிஇ, சின்றதுல 9 8 7. அப்போ இந்த எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து இதை மொத்தமாக ஒரு செட்டாக நம்ம எழுதுகிறோம்னு வச்சுப்போம். இந்த செட்டுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட். இதை வந்து யூஸ்வலாக கேபிட்டல் யூ அப்படின்ற ஒரு சிம்பல்னால டினோட் பண்ணுவோம். சில சமயம் என்ன ஆகும்னா ஈன்ற ஒரு பேரும் வந்து இந்த யூனிவர்சல் செட்டுக்கு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா வென் டயக்ராம். வென் டயக்ராம்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் செட்டை ஒரு சிம்பாலிக் ஃபார்மில் ஒரு பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வென் டயக்ராம் அப்படின்னு பேர். அதாவது சில சமயம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எழுதுறத விட ஒரு டயக்ராமாக வரைஞ்சி பார்த்தாக்கா அது நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு செட் அப்படின்றத ஒரு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணால் பிக்டோரியலாக எழுதினாக்க அதுக்கு பேர் வந்து வென் டயக்ராம் அப்படின்ற அந்த மெத்தடில் நம்ம செய்கிறோம். இந்த வென் டயக்ராம்ன்ற மெத்தடு 2 சிம்பிள் தான் இருக்கும். ஒன்று ரெக்டாங்கிள் இருக்கும், இல்லைன்னா சர்க்கிள் இருக்கும். அதாவது எல்லா செட்டையும் நம்ம சர்க்கிளால் டினோட் பண்ணுறோம். எல்லா யூனிவர்சல் செட் ஒரே ஒரு யூனிவர்சல் செட்டை வந்து நம்ம ரெக்டாங்கிளால் டினோட் பண்ணுறோம். இப்போ அடுத்த ஸ்லைடில் அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இடத்துல ஏ அப்படின்றது 1 2 3 4, பி அப்படின்றது ஏபிசிடிஇ, சி அப்படின்றது 9 8 7. அப்போது இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், யூ அப்படின்றது எது யூனிவர்சல் செட் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே அந்த செட்டோனுடைய பெயர் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் எவ்வளோ செட்டு இந்த இடத்துல இருக்குது? 3 செட் இருக்குது. அப்போ 3 செட்டுக்கு 3 சர்க்கிள் நான் இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறேன். அது ஒன்றுக்கு வெளியிலையும் அந்த செட்டினுடைய பேரை நம்ம எழுதிடணும். அப்போது ஏ
பி சி இந்த 3 செட்டினுடைய பேர் எழுதியாச்சு. இந்த சர்க்கிள்குள்ள அந்த செட்டுக்கு என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். 1 2 3 4 ABCDE 9 8 7. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வென் டயக்ராம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பொதுவாக ஒரு பேர் கொடுத்து சொல்கிறோம். ஒரு பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு அந்த வென் டயக்ராம் அப்படின்னு பேர் அதுக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு டெஃபினேஷன், சப்செட். சப்செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது ஈக்குவல் செட்டுனா என்ன அர்த்தம்? ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பிலையும் இருக்குது, பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஏலையும் இருக்குது அப்படின்றதுக்கு தான் ஈக்குவல் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது வேற ஒரு கேஸ் எடுத்துப்போம். இந்த கீழே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏல வந்து 1 2ன்னு 2 எலமெண்ட் இருக்குது, பியில் வந்து 1 2 3 அப்படின்னு 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பிலையும் இருக்குது, உண்டா இல்லையா? ஆனால் பியில் இருக்கக்கூடிய 3ன்றது ஏல இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பியில் கண்டிப்பாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி கேஸில் ஏ வந்து இஸ் கால்டு தி சப்செட் ஆஃப் பி. பியினுடைய ஒரு சப்செட்டாக ஏயை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் பி. ஈக்குவல் செட்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு டெஃபினேஷன் எக்ஸ்ட்ரா வரும். அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லும்போது அது ஈக்குவல் செட்னு ஆகிடுறது. இந்த இடத்துல பாதி ஈக்குவல் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி. அப்போது இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னாக்கா, ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. இந்த சிம்பிள் வந்து சப்செட் அப்படின்றத டினோட் பண்ணும், ரைட்? அப்போது ஏ இஸ் கால்டு த சப்செட். அப்போ பிக்கு வந்து வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா பி இஸ் கால்டு து சூப்பர் செட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இங்கே இன்னும் ஒன்று பார்க்கலாம். ஏ இஸ் கால்டு அ ப்ராப்பர் சப்செட் இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி. அதாவது ஏயும் பியும் சேமாக இல்லை அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏயும் பியும் சேம் கிடையாது. அப்போது இட் இஸ் கால்ட் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. அதை எப்படி எழுதுகிறோம்? ஏ சப்செட் ஆஃப் பி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து ப்ராப்பர் சப்செட்டுக்கு இந்த வெறுமை இதோடு நிறுத்திப்போம். வெறுமை சப்செட்னு எழுதும்போது இந்த மாதிரி எழுதுவோம். ப்ராப்பர் சப்செட்டுக்கு வெறுமை இதோடு நிறுத்திடுவோம், ரைட்? இப்போது மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதுகிறோம்? ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி இஃப் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ. இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இம்ப்ளைஸ் அப்படின்னு அர்த்தம். இம்ப்ளைஸ்னா தமிழில் வந்து குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது இஃப் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி, அது எதை குறிக்கிறது அப்படின்னா ஏ இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் பி. அதாவது சப்செட்னா என்ன அர்த்தம்? ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி இம்ப்ளைஸ் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி ஆல்சோ. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். அடுத்தது ஒரே ஒரு டெஃபினேஷன் பார்த்துட்டு இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணுவோம். டிஸ்ஜாயின் செட்டுனா என்ன அப்படின்னாக்கா, 2 செட் எடுத்துப்போம். இந்த 2 செட்டில் எந்த எலமெண்ட்டுமே காமன் எலமெண்ட் இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ அதுக்கு பேர் வந்து டிஸ்ஜாயின் செட். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏ வந்து 1 2 3, பி 7 8 9 10. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது காமன் எலமெண்ட் இருக்கா அப்படின்னா ஒரு எலமெண்ட்டும் இல்லை. அப்போ ஏ அண்ட் பி ஆர் கால்டு டிஸ்ஜாயின் செட்ஸ். எந்த விதமான காமன் எலமெண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் தே ஆர் கால்டு டிஸ்ஜாயின் செட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1 2ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். பி ஈக்குவல் டு 2 3 4 5. இந்த 2 செட்டை வந்து டிஸ்ஜாயின் செட்டுன்னு சொல்லலாமான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 2 வந்து இந்த இடத்துல காமனாக இருக்குது. அப்போ தே ஆர் நாட் டிஸ்ஜாயின். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஏ வந்து இஸ் அ சப்செட் ஆஃப் பியா அப்படின்னாக்க கிடையாது. காரணம் இந்த 1ன்றது இந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால் இது சப்செட்டும் கிடையாது. அந்த ஏ அண்ட் பி ஆர் கால்டு டிஸ்ஜாயின் செட்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.